பட் நாங்கள் எக்ஸைட்மெண்ட் ஆனது வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லாக ஆச்சு. பட் அதோட சாப்பிட்டு போங்கன்னு அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து அதுவே வயிறு ஃபுல்லான மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு நல்ல விதத்தில் தான் இருக்கு. சிறப்பாக இருக்கு, எல்லாமே வந்து ஃபுல்ஃபில்லாக தான் இருக்கு. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? என்னென்ன சாப்பாடு? எங்கள் அண்ணன் போட்ட சாப்பாடு நல்லா இருக்கு. நாங்களாம் பசியாக போகக்கூடாது சொல்லி எங்கள் அண்ணன் எங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்புறாரு. என்னென்ன சாப்பாடு கொடுத்துருக்காங்க? சாம்பார், ரசம் எல்லாமே வச்சிருக்காரு. நாங்கள் பசியில் போகக்கூடாது என்னை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் எல்லாருக்குமே உணவு கொடுத்துருக்காரு. அதில் சந்தோஷம். எங்கள் அண்ணன் எங்களுக்கு கொடுக்குற சந்தோஷம். எங்க அண்ணன் மீட்டிங்கை முடிச்சுட்டு எல்லாரையும் சாப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. எங்க அண்ணனுக்காக நாங்க எல்லாரும் வந்து சாப்பிடுறோம். எல்லாரும் சேஃபா பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது எல்லாம் பார்த்து பத்திரமா போங்க இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. எங்க அண்ணனை பார்த்து ரொம்ப சந்தோஷம். அது எங்களுக்கு சாப்பாடு போட்டு பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த காலத்துல யார் சொல்லுவா? எங்க அண்ணன் சொன்னாரு. இன்னொரு வாட்டி எங்க அண்ணன் தான் அரசியலுக்கு வரணும். இனிமே வரணும் எங்க அண்ணன். எல்லா கட்சியிலும் பார்த்தோன்னா குவார்டர் கோழி பிரியாணி தான் தருவாங்க. நம்ம கட்சியில பார்த்தோன்னா வாயால போட்டு ஒயிட் ரைஸ், தமிழக பாரம்பரியத்தோட ஒயிட் ரைஸ் வாயால போட்டு ஒயிட் ரைஸ் கொடுத்துறாங்க. ஆனால் எல்லா கட்சியிலும் பார்த்தீங்கன்னா குவார்டர் கோழி பிரியாணி தான் போவோம். நாங்கள் அதுக்காக சாப்பாடுக்காகலாம் வரல, தளபதியாக மட்டும் தான் வந்தோம். எங்களை ஓட்டு இனிமேல் தளபதி தான். 2026 தளபதியில் கண்டிப்பாக சிஎம் பதவியில் உட்கார வைப்போம். அதுக்காக சாப்பாடு வந்து தரமாக இருக்கு. இந்த சாப்பாடு நாங்கள் வீட்டில் தான் சாப்பிட்ருப்போம், இந்த வெளியில் எங்கேயும் சாப்பிட்டு கிடையாது. சாம்பார், அப்புறம் வந்து ஸ்வீட்டுக்கு வந்து பாயாசம், சப்பாத்தி போட்டிருக்காங்க, சாம்பார், ரசம், மோர், தமிழ் பாரம்பரியான சாப்பாடு